இப்போது நான் படிச்சிருக்கிறது வந்து யோகா மற்றும் இயற்கை மருத்துவம். அதாவது இப்போ ஆயுஷ்ன்னு சொல்லக்கூடியதில் 5 இருக்குது. சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி, யுனானி, இயற்கை மருத்துவமும் இருக்குது. ஸோ எம்பிபிஎஸ்க்கு ஈக்குவலானது தான். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, எம்பிபிஎஸ்சில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் லைக் வந்து அனாட்டமி, ஃபிசியாலஜி இந்த மாதிரிலாம் என்ன படிக்கிறாங்களோ அதே தான் நாங்களுமே படிக்கிறோம். என்னென்னா எங்களோட மருத்துவ முறைகள் ஒரு மாதிரி இருக்கும், அவங்களோட மருத்துவ முறைகள் ஒரு மாதிரி இருக்கும். அவங்களோடது நவீன மருத்துவமாக இருக்கும், நம்மளோடது வந்து பாரம்பரியத்தில் என்னென்ன ஹெர்பல்ஸ் இருக்கோ, நீர் வச்சு பண்ணுறது, மண் வச்சு பண்ணுறது, காந்த சிகிச்சை வச்சு பண்ணுறது, அக்குபஞ்சரு. ஸோ இந்த மாதிரியான சிகிச்சை முறைகள்லாம் நம்மக்கிட்ட இருக்கும். அதுவும் ஸ்பெஷலாக வந்து நம்மளோட இயற்கை மருத்துவத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, அக்குபஞ்சர் இருக்குது, பாத சிகிச்சை இருக்குது, மண் சிகிச்சை இருக்குது, காந்த சிகிச்சை இருக்குது, நீர் சிகிச்சை இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட், இப்போ நான் முன்னாடி சார் சொன்ன மாதிரி அந்தந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன கொடுக்கணுமோ, என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்கணுமோ அதை நம்ம கொடுத்துட்டு வரும்போது கண்டிப்பாக